ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேங்க. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஓகேங்க, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் தாங்க இருக்கிறோம். இங்கேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரலாற்றிலே மிக முக்கியமான நாளுங்க, ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்டும் கூட. என்னென்னா நம்ம எஸ்சிடிசியில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வால்வோ பஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வந்துருச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பக்கத்து ஸ்டேட்டு கேரளா, கர்நாடகா, ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா வால்வோ பஸ் இருக்குங்க. ஸோ காமெடியாக சொல்லணும்னா நம்ம இமான் அண்ணாச்சி சொல்லுவார்ல, மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இல்லையா, அதேங்கிற மாதிரி நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து வால்வோ பஸ் இல்லாமல் இருந்துச்சுங்க. அதை பூர்த்தி செய்யும் விதமாக தான் எஸ்சிடிசியில் வந்து வால்வோ பஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அதில் நம்ம ஜேர்னி பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன போக சொல்கிறேன். அதில் ஒரு ரூட்டான சென்னை டு திருப்பூர் வால்வோ பஸ்ஸெல்லாம் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 8:55 ஆகுதுங்க. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா 9:30 இங்கேருந்து கிளம்பும். ஸோ உள்ளே போய்ட்டு க்ரூஸ்ட பெர்மிஷன் கேட்டு நம்ம ஆன்போர்ட் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். மக்கள் எல்லாருமே அவங்களோட சொந்த ஊரை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா லாங் வீக்கெண்டு வேறு. அப்போ பார்த்தா அதே பிரம்மாண்டத்தோட அதே சுத்தத்தோடய நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பலன்னு இருக்குன்னு. நம்ம பஸ் வந்து 6 பிளாட்ஃபார்ம் வந்து கிளம்புதுங்க. பார்த்திங்கன்னா திருப்பூர், சேலம், எர்ணாகுளம், குருவாயூர், ஊட்டி, கோயம்புத்தூர், நாமக்கல், திருவாரூர், திருப்பூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், ஈரோடு, கரூர். உள்ளே போகலாமா? நம்ம பஸ் வந்து நிற்கிது பாருங்கள், நல்லா கெத்தாக நிற்கிது. இன்னும் டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணல. பேசஞ்சர்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. க்ரூஸ் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. வண்டி பார்த்தீங்களா கெத்தாக நிற்குதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்டீரியர் ஷாட்ஸை பார்த்துட்டு அப்படியே இன்டீரியர் ஷாட்ஸை பார்க்கலாம். நம்ம வால்வோ பஸ் பார்த்தீங்கன்னா B8R ரகத்தை சேர்ந்ததுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மெயின் வெஹிக்கிள் வந்து முன்னாடி இருக்கும், டம்மி வெஹிக்கிள் வந்து நமக்கு பின்னாடி இருக்கும். இன்டீரியர்ஸ்குள்ளே வந்தாச்சுங்க. லைட்டிங்லாம் பாருங்கள் செம்மையாக பக்காவாக போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பைலட் கேபின்னு. ஸோ அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். வாவ் பாருங்க, சப்பா லைட்டிங்லாம் போட்டு பக்காவாக இருக்குங்க. வண்டி செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. வேறு லெவலுங்க, வேறு லெவல். பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் சீட்டுக்கு போயிட்டு நம்மளோட அமெனிட்டிஸ் என்னங்கிற ஃபர்தராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிது. ஸோ செம க்ரௌடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னும் எதுவும் டிக்கெட் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மதியம் தாங்க ஆன்லைன் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுச்சு. கரெக்டாக 2 மணிக்கிட்ட ஓப்பன் ஆகுச்சு. ஒரு 5 மணி 6 மணிக்கிட்ட செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. வேறு எதுவும் சீட் இருக்கான்னு எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி டேட் வந்து டிசம்பர் 24ங்க. இன்றைக்கி தான் நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து இனாகரல் பண்ணி வச்சாங்க. ஸோ இனாகரல் பண்ண அந்த மாலை தாங்க அப்படியே இருக்குது. இல்லை ஜம்முன்னு இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு FDF பஸ் ஜேர்னி வந்து பண்ணுறேன். இங்கே மற்ற பஸ்ஸில் ஏற பேசஞ்சர்ஸும் மற்ற பஸ்ஸில் இருக்கிற டிரைவர்ஸும் கண்டக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக வந்து இந்த பஸ் முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெருமை மிகு மொமெண்ட்டாக தான் இருக்குது. வாவ். ஸோ இதுதாங்க நான் புக் பண்ணியிருக்கிற சீட் நம்பர் 2. வால்வோ பைலட் ரெடி ஆகிட்டார். அடுத்து ஒரு புது பஸ் வந்திருக்குங்க. ஐ திங்க் அது கோயம்புத்தூர் பஸ்ஸாக தான் இருக்கும்.
கோயம்புத்தூருக்கும் வந்து புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நைட்டு 10:30 10:30 பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பஸ்ஸு. வாவ் வாவ் வாவ், இந்த வியூவை பாருங்கள், செம்ம சீனாக இருக்குங்க. திருப்பூர் பஸ்ஸு, கோயம்புத்தூர் பஸ்ஸு. வாவ் வாவ், வளையிறது அழகாக பாரு. எஸ், கரெக்டாக 9:53 நம்மளோட பயணம் ஆரம்பிச்சிருக்கு. பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிவி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒன்றும், அதே மாதிரி பேக்கில் ஒன்று இருக்கும். ஸோ இந்த டிவியில் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸும் ப்ளே பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து நமக்கு எஃப்எம் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் பாட்டு ப்ளே பண்ணல. எஃப்எம் வந்து கனெக்டடில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோ பேசஞ்சர் மிஸ்டர், உங்கள் பேர் என்ன சார்? ரிதேஷ். பஸ் எப்படி இருக்குது? கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க சார், ஆடியன்ஸ் இல்லைனா சவுண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி சரி சரி, நல்லா இருக்கு. ரைட். வால்வோ பஸ் எப்படி இருக்குது? ஃபீல் எப்படி இருக்குது? வால்வோ ஃபீலு நல்லா மிதக்கிற மாதிரி இருக்கா? சந்தோஷம் பார்த்துட்டு ஃபேஸை பார்த்துட்டு தெரியுறா தம்பி. ரைட். நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குங்க. ஸோ சீட்டில் இருக்க அமெனிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீட்டோட புஷ் பேக் பற்றி பார்க்கலாங்க. நமக்கு சைடில் வந்து நமக்கு பட்டன் இருக்கும். ஸோ மேஸ் ஆகிடுங்க, ஜம்முன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு காஃப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து செமி ஸ்லீப்பர் டைப்பு. ஸோ அதனால் இந்த லிவரை நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணோம்னா ஸோ ஒரு ஆஃப் பொசிஷனில் வந்து நம்ம தூங்குற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சைடில் கிடையாது, 2 சீட்டுக்கு வந்து நடுவில் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குங்க, யூஎஸ்பி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஐஃபோன் கொடுக்குறதுக்கும் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோவுமே நமக்கு வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் தாங்க. ஸோ பர்டிகுலராக இந்த விண்டோ தான் கிடையாது, எல்லாமே நமக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே எல்லா விண்டோக்கும் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா ஹேமர் வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்கு. ஃப்ரண்ட்டில் வந்து என்னோடய சீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. ஸோ பஸ் எங்கே பிரேக்கில் நிற்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக்கில் இருக்கிற சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். இங்கே ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃப்ரண்ட் ரோ மட்டும்தான், இந்த 2ம் அதே மாதிரி அந்த 2 சீட்டு மட்டும்தான். டிராஃபிக் ரொம்ப நேரமாக நிற்குதுங்க இந்த மாமண்டூர் பிரிட்ஜிலேயே. வேறு இத்தனை வண்டி போய்கிட்டு இருக்குது.
காய்ஸ் இப்போ நம்ம கேபின் ரைடில் இருக்கோம். ஸோ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, அப்படியே கப்பலில் மிதக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வால்வோவோட ஸ்டைலு. நான் அப்படியே நம்ம பஸ்ஸோட டீட்டெயில்ஸை சொல்லிடுறேங்க. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு 9:30க்கு வந்து நமக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்து அடுத்த நாள் காலையில் 6:30க்கு வந்து திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு போகுதுங்க. இதுதாங்க இந்த பஸ்ஸோட ஷெடியூலு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 மணிக்கிட்ட கிளம்பியிருக்கோம். ஸோ கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. இடையில பார்த்துருப்பீங்க, அந்த மாமூர்கிட்டலாம் டிராஃபிக்காக இருந்திருக்கு. ஸோ எந்த டைமில் நம்ம திருப்பூர் போகிறோங்கிறத பார்க்கலாம். ரூட்டு வந்து நான் சொல்லிடுறேங்க. அஸ் யூஸ்வல் நம்ம ரெகுலர் ரூட்டு தாங்க. விழுப்புரம், அப்புறம் சேலம் பைபாஸு, ஈரோடு, திருப்பூர். சேலம் வந்து பைபாஸ் தான் போங்க. சேலத்துக்கு வந்து நமக்கு புக்கிங் கிடையாது. நீங்கள் இப்போ புக்கிங் பண்ணணும்னா என்னென்னா டிஎன்எஸ்சிசி அஃபிஷியல் ஆப், ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த பஸ் தான் மல்டி ஆக்சல்னு தெரிஞ்சிருக்கு. எப்படின்னா கிளாஸில் வந்து அந்த பஸ்ஸோட டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வால்வோ ஏசி மல்டி ஆக்சல்னு போட்டிருக்கு. அதே மாதிரி எல்லா ரூட்டுக்கும் போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சைட்டில் சென்னை டு திருப்பூர் போட்டிங்கன்னா இந்த பஸ் வந்து காட்டும் 9:30க்கு. அதேமாதிரி ஈரோடுக்கும் புக் பண்ணிக்கலாம். ஈரோடுக்கு 9:30 ஷெடியூல் அந்த டைம் தான் காட்டும். ஈரோடுக்கு போகிற ஒரே எஸ்சிடிசி, அதாவது எஸ்சிடிசி வால்வோ இந்த பஸ் தான். திருப்பூருக்கு போகிற எஸ்சிடிசி வால்வோ இந்த ஒரே பஸ் தான். காய்ஸ் இந்த லைட்டிங்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அந்த வுட்டன் ஃபினிஷ்க்கு அந்த லைட்டு கோல்டன் லைட் போடுறது நல்லா தக்கன்னு இருக்குது, தங்க ரதம் மாதிரி. இங்கே நமக்கு சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. இதே மாதிரியே பேக் சீட்லேயுமே ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிற ஏரியா தாங்க திண்டிவனம் அவுட்ருங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் நடக்குது. அதனால் டிராஃபிக்கு ரொம்ப தூரத்துக்கு அணிவகுத்து தான் நிற்கிது. நம்ம பொறுமையாக ஊர்ந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த திண்டிவனம் பிரிட்ஜ் ஒர்க்கு தாங்க. ஸோ இதுதான் இந்த டிராஃபிக்கான மெயின் காரணமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய அதிகாலை வணக்கம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30 ஆகுதுங்க. உளுந்தூர்பேட்டை தாண்டி ரைட்டு கட்டடிச்சோம்ல, ரைட்டு கட்டடிச்சு ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன மோட்டரில் வந்து பயோ பிரேக் ப்ளஸ் டீ பிரேக்காக விட்ருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆம்னி பஸ் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. எஸ்எஸ்டி லிமோ லைனர். அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் ஆம்னி பஸ் நிற்கிது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா சிஎன்பி டிப்போங்க, சென்னை டிவிஷன் வண்டி. இது வரைக்கும் ஜேர்னி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக தாங்க போய்கிட்டு இருக்குது. என்ன ஒன்று, வண்டியோட ஸ்பீட் லிமிட் வந்து 80 தாங்க. ஸோ வால்வோக்கு வந்து 80ங்கிறதுலாம் சர்வசாதாரணம். அட்லீஸ்ட் 100லேயாவது மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வால்வோக்கு அந்த கெத்து இருக்கும். ஆனால் 80லே போனாலுமே நல்லா இருந்துச்சுங்க. நிறைய பஸ்லாம் ஓவர்டேக் அடித்தாங்க. அந்த மிதக்கிற ஸ்பீல் அப்படியே இருந்துச்சு. எங்கேயுமே அன்னெசரி ஜர்க்கு எதுவுமே இல்லை.
கேப்டன் மாறுறாங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன் என்னென்னா, இந்த வண்டிக்கு வந்து இப்போதைக்கு வந்து மோட்டல் வந்து எங்கே நிற்கணுங்கிற ஆர்டர் வந்து இன்னும் கொடுக்கலையா. இன்னும் விக்ரவாண்டிலலாம் நிற்க பண்ண மாட்டாங்க. விக்ரவாண்டியில் கொடுக்காத வரைக்கும் நல்லது. 3 hours later. பாபானி பைபாஸ். எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி சிரிக்கிறாரு. எனக்கு சிரிப்போ வருது. எங்களுக்கு முடிஞ்சளவு கம்முன்னு தான் அப்படின்னு சிரிச்சிட்டான். வேர்லெஸ்ல என்ன பண்ணுறாரு? ஏன் மேலே ஆர்சி அதெல்லாம் டச் ஆகாது. அதுக்கு எம்மந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மஞ்சள் நகரமான ஈரோடுக்கு பார்த்தீங்கன்னா 6:10 வந்து ரீச் ஆகிருக்கும். ஷெடியூல் டைம் பார்த்தீங்கன்னா 4:30 கொடுத்துருந்தாங்க. நேற்று நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் லேட்டாக கிளம்பணும். அதுக்கப்புறம் ஒரு சில டிராஃபிக் இருந்துச்சு. அதனால தான் நம்ம இந்த டயத்துக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ போக போக வந்து எந்த டைமிங்கில் ரீச் ஆகிறங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்குறதாங்க செம்ம டயர்டு. அந்த அந்த வால்வோவில் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மாதிரி தூங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. செம்மையாக தூங்கிட்டேன். டயர்டு இருந்துச்சு, இருந்தாலுமே அந்த வண்டி போகிறது பார்த்தீங்கன்னா தாளாட்டு பாடுற மாதிரி இருந்துச்சு. அது நல்லா தூங்கிட்டேன். ஈரோடு நல்லா க்ளீனாக நீட்னஸாக இருக்கும். ஒரு வீடியோ போடுங்க. இந்த வீடியோ எடுத்து தான் இருக்கேன். ஏன்னா க்ளீனாக நீட்னஸாக இருக்கு. குடியும் போயிட்டான். அதுக்கப்புறம் போயிட்டு லைசன்ஸை வாங்கிட்டு நானும் தனசேகரம் குருவாயூர் போயிட்டா இருக்குல்ல, டிராஃபிக் அந்த லோக்கல் பஸ். இப்போ நம்ம ஈரோட்லேருந்து திருப்பூர் போய்கிட்டு இருக்கோங்க. ஸோ ரூட் வந்து என்னென்னா பெருந்துறை, விஜயமங்கலம் டோல் பிளாசா, ஊத்துக்குழி பைபாஸ் வழியாக போகிறோம். கைஸ், இங்கே நமக்கு ரோடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதான் 4-வே ரோடு தான், ஜம்முன்னு இருக்குது ரோடு. பெருந்துறை வந்துட்டோங்க. 6:40. மார்க்கெட்டு கை போடுறது தானா பெருந்துறை பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த வண்டியில் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நமக்கு சிசிடிவி கேமரா வந்து 4 சிசிடிவி கேமரா இருக்குங்க. சாரிங்க, 5 சிசிடிவி கேமரா இருக்குது. இங்கே ஒன்று, அதே மாதிரி அங்கே ஒன்று, அதுக்கப்புறம் அங்கே அந்த ஸ்டேரிங் பக்கத்தில் பாருங்களேன், அங்கே ஒன்று இருக்கா. அதுக்கப்புறம் வந்து நமக்கு இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி பேக்கில் ஒன்று இருக்குங்க. தென் இங்கே வந்து நமக்கு ஸ்மோக் டிடெக்டர் இருக்குங்க. இன்கேஸ் ஃபயர் ஏதாச்சும் ஸ்மோக் வந்துச்சுன்னா அது வந்து சென்ஸ் பண்ணி அங்கே இருக்கிற எமர்ஜென்சி அலாரம் வந்து ட்ரிகர் பண்ணிவிடும். அங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒன்று ட்ரிகர் பண்ணுவோம். ட்ரிகர் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா FAPS ஃபயர் அலாரம் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். இதிலேருந்து கெமிக்கல் வந்து ஸ்ப்ரே பண்ணி வந்து ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். சீட்டுக்கு மேலே வந்து நமக்கு ஏசி வெண்ட்டுங்க. 2 ஏசி வெண்ட்டு நல்லா ஜம்முன்னு இருக்குது. அப்புறம் ரீடிங் லைட்டாக இருக்குங்க, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. டைம் கரெக்டாக 6:55 ஆகுதுங்க. அங்கே அதான் பார்த்திங்கன்னா விஜயமங்கலம் டோல் பிளாசா. அது பக்கத்தில் இருக்கிற ஒரு மோட்டரில் வந்து பயோ பிரேக் ப்ளஸ் டீ பிரேக்காக விட்ருக்காங்க. ஸோ அந்த அங்கே லேடிஸ் இருக்காங்க, காட்ட முடியாது. அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க, அது கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. இப்போ நம்ம விஜயமங்கலம் டு ஊத்துக்குழி ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2-வே ரோடுங்க.
காலை வேளையில் இந்த சுற்றி இருக்கிற பனியில் அந்த சூரியனை பாருங்கள், அந்த வியூவே சும்மா தாறுமாறாக இருக்குது. டிக்கெட் ஃபேர் பற்றி பார்க்கலாங்க. கிளாம்பாக்கம் டு திருப்பூர் வந்து நான் ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். அதனால் என்னோட ஆன்லைன் புக்கிங் ஃபேர் வந்து 845 ரூபா. நீங்கள் டேரெக்டாக சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 750 காட்டும். ஆனால் நீங்கள் பேமெண்ட் பேஜ் வர்றப்போ அந்த டேக்ஸு, அந்த ரிசர்வேஷன் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 845. இதே நீங்கள் டேரெக்டாக கண்டக்டர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 800 ரூபா, ஒரு 45 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஊத்துக்குளி 7:20 போல் வந்து இந்த ஏரியாவை கிராஸ் ஆகுறாங்க. திருப்பூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:45. கைஸ், இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ செஷன் எடுக்க போகிறோம். நம்ம கோ பேசஞ்சர் இருக்காங்க, அவங்க கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களோட ஃபஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் என்னங்கிறத பற்றி நம்ம கேட்க போகிறோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய். உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் அருண் ப்ரோ. அருண். ஓகே ப்ரோ. எஸ்இடிசி வால்வோ உங்கள் ஊருக்கு புதுசாக வந்திருக்கு. ஆமாம் ப்ரோ. ஸோ நல்லா இருக்குது ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது ஓவரால். ஸோ கம்ஃபர்ட்டாக இருக்குது ப்ரோ ட்ராவலுக்கு எல்லாமே. ஸோ நார்மல் எஸ்இடிசியோட இந்த வால்வோ எஸ்இடிசி பெஸ்ட்டாக இருக்குது ப்ரோ ட்ராவல் பண்ணுறதுக்கு. அண்ட் ப்ரைஸஸ் ஆல்சோ ரீசனபிளாக இருக்குது. ஸோ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. தேங்க்யூ ப்ரோ. ஹாய் சார், உங்கள் பேர் சார்? கார்த்திகேயன். புதுசாக வந்திருக்க இந்த வால்வோ பஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களோட ஃபஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி? நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மல்டி ஆக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்தது. ஜேர்னி இட் வாஸ் குட். ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அஃபோர்டபுள் காஸ்ட். சிஎம் லான்ச் பண்ணியிருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லலாம். தேங்க்யூ சார். திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு 7:55. நமக்கு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு வந்து இங்கே ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் இருக்குங்க. இங்கே லாஸ்ட்டில் வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணி இறங்கிக்கலாம். ஸோ டக்குன்னு முந்தியெல்லாம் குதிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து லேடர் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக எடுத்து போடுற மாதிரி. லாஸ்ட் ரோ சீட்டுமே பார்த்தீங்கன்னா ரெக்லைனிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, புஷ்பேக்கோட தான் இருக்குது. நம்ம விலாகுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்த க்ரூஸ்க்கு வந்து நம்ம சேனல் சார்பாக மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ப்ரோ. ஸோ உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. ரைட். கரெக்டாக திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டு தாங்க ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. நமது எஸ்இடிசி வால்வோ பயணம் இனிதே முடிவடைந்ததுங்க. பஸ் வந்து 7:55 நமக்கு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுதான் லாஸ்ட் ஸ்டாப்பு. நியூ பஸ் ஸ்டாண்டும் போகாது, கோவில்வெளி பஸ் ஸ்டாண்டும் போகாது. நமக்கு ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா 6:30க்கு வரணும். 1.5 hour வந்து இன்றைக்கி லேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி ½ hour நமக்கு கிளாம்பாக்கம்ல லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் விழுப்புரம் அந்த திண்டிவனத்துக்கிட்ட ரொம்ப டிராஃபிக் ஆச்சு. மெயினாக அந்த மாமண்டூர் பிரிட்ஜில் ரொம்ப டிராஃபிக் ஆச்சு. அதான் இந்த டிலேக்கான காரணம். இந்த பஸ்ஸுக்கு கிளென்லினஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. வால்வோங்கிறது ப்ரீமியம். ஸோ கிளென்லினஸும் ப்ரீமியம் லெவலில் இருக்கணும். பொதுமக்களாக நம்மளோட முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும். அந்த என்ன சொல்கிறதுனா வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறது, பிஸ்கட் பாக்கெட் தவிர தூக்கி போடுறது, சுவிங்கம் ஓட்டர்லாம் பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரெகுலர் பேஸில் வண்டி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா
நம்ம வெளியே போயிட்டு உள்ளே வரோம், இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு உள்ளே வர்றப்ப செருப்பு பட்ட அழுக்குலாம் அந்த பஸ்ஸில் படும். ஸோ அதெல்லாம் அந்த கேங் பார்த்தோன்னா டெய்லி க்ளீன் பண்ணி ப்ராப்பராக வச்சுருந்தாங்கன்னா இந்த பஸ் வந்து சூப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். சரிங்க, ஓவரால் இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்களிடம் இந்த விடைபெறுவது ட்ராவல் வித் அரவிந்த்ராஜ். டடா.